ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான குரங்கு கதை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அது ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டுல பறவைகள் சந்தோஷமா பாட்டு பாடிட்டே பறந்து செல்லும். அழகான காற்று வீசும். விலங்குகள் எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியா அந்த காட்டுல இருந்தன. அப்போ அந்த காட்டுல ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த குரங்கு தினமும் மரம் விட்டு மரம் தாண்டி விளையாடும், சிரிக்கும். ஆனா எப்பவுமே எனக்கு இன்னும் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொருளையுமே திருப்தி அடையவே செய்யாது. ஒரு நாள் அந்த குரங்கு ஒரு பெரிய மரத்துல இருந்த நல்ல சிவந்த ஆப்பிள் பழத்தை பாக்குது. அந்த பழத்தை பார்த்ததும் அந்த குரங்கு, அடடா என்ன அழகான பழம் அப்படின்னு அந்த பழத்தை எடுத்துட்டு, அப்புறமா இதை விட இன்னும் எனக்கு இனிப்பான பழம் எங்கேயாச்சும் கிடைக்கும், இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்குது. அதை எடுத்து வைக்காம அதுக்கு கிடைச்ச அழகான சிவப்பு ஆப்பிள் பழத்தை எடுத்து வைக்காம அப்படியே போட்டுட்டு போயிருது. கொஞ்ச தூரம் செல்லும் போது அதுக்கு ஒரு பச்சை நிற ஆரஞ்சு பழம் கிடைக்குது. இது ரொம்பவே புளிப்பா இருக்கும், இன்னும் நல்ல பழமா தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தையும் எடுத்து சாப்பிடாம அங்கேயே போட்டுட்டு போயிருது. அப்புறமா அந்த குரங்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானம் கருமையாகி புயல் வர ஆரம்பிக்குது. மின்னல் அடிக்குது, காற்று பலமா வீசுது, மழை பெய்ய தொடங்குது. மரங்கள் எல்லாம் குலுங்கி பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துட்டு. புயல் வந்து முடிஞ்ச பிறகு குரங்கு ரொம்பவும் பசியால தவிக்குது. இப்பந்தான் அந்த குரங்கு யோசிக்குது, நமக்கு ஒரு அழகான ஆப்பிள் கிடைச்சது, ஆரஞ்சு பழம் கூட கிடைச்சது. ஆனா அதை நம்ம சாப்பிடாம விட்டதால இப்போ பசியில தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுது. அந்த குரங்கு பழங்கள் இருக்கான்னு சுற்றி பார்க்கும்போது புயலால அங்க இருந்த மரங்கள் எல்லாத்துலயும் ஒரு பழம் கூட இல்லை. இப்போதான் அந்த குரங்கு தன்னோட தவற உணருது. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மதிக்காம ஆசையின் காரணமா அதை விட்டதால இப்போ எல்லாத்தையுமே இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கிறத நினைச்சு வருத்தப்படுது. அந்த நாள்ல இருந்து அது தனக்கு கிடைச்சது எதுவா இருந்தாலும் அதை